இது முடிச்சு இந்த லைன் வந்து ஃபேன்சி செக்ஷன்ங்கிறனால இதுக்கு வந்து டாப் வந்து 12mm கிளாஸ் போட்டு 6mm ஃப்ரண்ட் கிளாஸ் போட்டு கீழே டிசைன் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுக்கலாம், மேலே வைக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சோடனே இங்கே வந்து சென்டரில் ஒரு டோர் 2 அடி மறுபடியும், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஷோகேஸ் போட்டிருக்கோம். 12mm திக்னஸ் கிளாஸ், ஃப்ரண்டில் வந்து 6mm கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுக்கலாம். கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து விஜயமங்கலமில் மெயின்லேயே நம்ம ஒரு ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன ஷாப் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப் தான், உமன்ஸுக்கான ட்ரெஸ் ஷாப். இது ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் ஆக்சரிஸும் நிறைய வச்சுருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிடுறேன். கடை சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 16 இருக்குது. அதை நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன கலர் போட்டு பண்ணியிருக்கோம், என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு கடை முன்னாடி அவங்க பார்ட்டிஷன் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க் எல்லாமே ஆல்ரெடி இருந்துச்சு. நம்ம உள்ளே தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் காமிச்சிடறேன் வாங்க. இந்த கடைக்கு வந்து நம்ம இங்கே தான், இதுதான் வந்து 20க்கு 16 சைஸுங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்குது. அது போக ஒரு போர்ஷன் வெளியே இருக்குது. 7 அடி ஒரு ஷோகேஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு 6 அடி வந்து உங்களுக்கு ஒரு கபோர்ட் டைப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட்டில் வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கோம். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒயிட் அண்ட் கிரானைட் பிளாக்கு கோல்டு கலரில் வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேக் 2 இடம் போட்டிருக்கோம். கீழே வந்து கபோர்ட் டைப் ஸ்டாக் வைக்கிற மாதிரி, மேலே வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி பொருள் வைக்கிற மாதிரி நம்ம வெளியே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரேக் பண்ணியிருக்கோம். உள்ளேருந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரேக் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக கடையை ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு மெயின் கவுண்டர் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கவுண்டருக்கு டோர்ஸ் எல்லாம் போட்டு இங்கே பண்ணியாச்சு. இந்த செக்ஷனில் எல்லாமே ஆல்ரெடி அவங்க அலுமினியத்தில் பண்ணியிருந்தாங்க. இது முடிச்சு நீங்கள் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 3 அடி ஷீட் அடிச்சிருக்கோம். ஷீட் பிளேஸ் பண்ணி இங்கே வச்சா அவங்களுக்கு, அதாவது சாமி பாக்ஸ் கீழே வச்சா அவங்களுக்கு இடஞ்சலா இருக்குன்னு சொல்லி மேலே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரேக்ஸ் தான் ஆரம்பிக்குது. சீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி நம்ம வந்து கேஷ் டேபிள் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். கேஷ் டேபிள் எப்பவும் நம்ம போடுற மாதிரி ஆஸ் யூஷுவல் 2 ட்ரா போட்டிருக்கோம். ஒரு கீபோர்டு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். முன்னாடி டிசைன்ஸ்லாம் பக்காவாக போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் போர்டு கம்பெனி வந்து நம்ம போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது முடிச்ச உடனே 2 அடி வந்து கஸ்டமர் உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே செவுத்தோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அடியில் 1 2 3 3 அடியில் ஃபஸ்ட்டு 3 ரேக்கு. சென்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். நாளைக்கு நீங்கள் ஃபிட்டிங் மாற்றணும், பிரிக்கணும்னு நினச்சாலும் இந்த பார்டர்ஸை கழட்டினாலே உங்களுக்கு ரேக்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடும். 3 ரேக் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி நம்ம கேப் பண்ணி சூப்பராக போட்டு கொடுத்துருக்கோம். இந்த 3 முடிஞ்சோடனே ஒரு எல் ரேக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5க்கு 3 அந்த மாதிரி சைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இது முடிஞ்சோடனே மறுபடியும் ஒரு 3 அடி ரேக் பண்ணியிருக்கோம். இது வரையும் ஃபுல்லாகவே ட்ரெஸ் வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸு, டாய்ஸு அதெல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வந்துட்டு கீழே டாய்ஸு மேலே டாய்ஸில் வச்சு அதுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இதோட ஒரு ஷாப், அதாவது 2 ஷாப்பாக இருக்குது. அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு ஷாப் முடியுங்கிறனால இதுவரை இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு பில்லர் இருக்குது, அதுக்குமே நம்ம சீட் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு அப்படியே நம்ம வந்து ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் டோர் போட்டு அதில் டாய்ஸு மற்றபடி வேறு எந்த பெரிய பொருள் வேணாலும் வச்சுக்கலாம், அதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இங்கே அந்த நம்ம கேஷ் கவுண்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் டேபிள் போட்டிருக்கோம். ட்ரெஸ்ஸு நல்லா விசாலமாக காட்டுற மாதிரி டாப் வந்து 2 அடி போட்டு ஃப்ரண்ட்டில் டிசைன்லாம் போட்டு உள்ள ஸ்டாக் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டோர். ஆக்சுவலாக இந்த டோர் போட்டாச்சுன்னா இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து விரிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது முடிச்சு இந்த லைன் வந்து ஃபேன்சி செக்ஷனுங்கிறனால இதுக்கு வந்து டாப் வந்து 12mm கிளாஸ் போட்டு 6mm ஃப்ரண்ட் கிளாஸ் போட்டு கீழே டிசைன் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுக்கலாம், மேலே வைக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சோடனே இங்கே வந்து சென்டரில் ஒரு டோர் 2 அடி மறுபடியும், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஷோகேஸ் போட்டிருக்கோம். 12mm திக்னஸ் கிளாஸு, ஃப்ரண்டில் வந்து 6mm கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுக்கலாம். கடை வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பில்லருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 4 அடி வந்து கீழே ஸ்டாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி, இதுக்குள்ளே ஃபேன்சி பொருள் வச்சுக்கிற மாதிரி. இங்கே வந்து நம்ம இயரிங்ஸ் போடுறதுக்காக ஒரு ஸ்லைடிங் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து இயரிங்ஸ் போட்டிருக்காக ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பின்னாடி மட்டும் 50 ஊக்கு, இதில் 25 100 பிடிச்சிரும். 100 விதமான இயரிங்ஸோ இல்லை என்னென்ன வேணுமோ அதை வந்து அவங்க அந்த ஊக்ஸில் மாட்டிப்பாங்க. இதுவும் ஆக்சுவலாக வந்து ஸ்லைடிங் தான்.
இந்த ஊக்கு உள்ளே போட்டு நம்ம எப்படி வேணாலுமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சோன்னா மறுபடியும் ஒரு 3 அடியில் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு, இதுக்கு இந்த 2-3 ஐட்டம்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்லைடிங் கிளாஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ட்ரெஸ் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் 3க்கு 3 எல்லு, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஒரு 4 வந்து 3 அடி போட்டிருக்கோம். சென்டரில் பார்டர்ஸ் போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வைக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 அடி 1.5 அடி பக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம ரேக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாமே ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம். அதில் வந்து அவங்க வந்து பேக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கடை நான் ஆக்சுவலாக ஏன் பொருள் வச்சுப்பேன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா, நம்ம எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டி கடையை தான் காட்டுறோம். இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் வைக்கலாம், எதுக்காக இப்படிலாம் பண்ணி கொடுக்குறாங்கங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கடை வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. இங்கே ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக இப்படி பண்ணிட்டோம். இதுவரையும் நான் சொல்லிட்டேன் இது பண்ணியிருக்கோன்னு, ஃபேன்சி கடைக்கு பண்ணியிருக்கோன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் விரிச்சு காட்டுற மாதிரி மறுபடியும் 2 அடி கவுண்டர் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டாக் வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் எடுத்து மேலே விரிச்சு காட்டுற மாதிரி இது ஒரு டோர் தான் ஆக்சுவலாக. இங்கே வந்து ஒரு 5 அடிக்கு வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதில் சின்ன சின்ன பேக்ஸில் வச்சுருக்காங்க. வெளியேருந்து பார்த்தா சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிற மாதிரி நல்ல பேக்ஸு, சின்ன சின்ன டாய்ஸு, அதாவது குழந்தைகளுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி பொருளாக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இதுக்கு தான் இங்கே நம்ம வந்து இது போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ், இந்த கடையோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லிட்டோம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ரேக் பண்ணியிருக்கோம். சின்ன டாய்ஸில் வைக்கிற மாதிரி. இதுக்கு வந்து கிளாஸில் ஓப்பன் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். சேம் இதே மாதிரி பின்னாடியும் ஒரு ரேக் பண்ணியிருக்கோம். இங்கே அதே மாதிரி ஓப்பன் டோர் போட்டு இது வந்து சின்ன ஒரு ப்ரெஸ்ஸில் நிற்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ், இந்த கடையோட செட்டப் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு சொல்லிட்டேன். இதுதான் இந்த கடையோட செட்டப். இந்த கடை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஆக்சரிஸு, டாய்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதை தேவையான மாதிரி எல்லாமே சூப்பராக பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து லொக்கேட்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். நம்ம வந்து லொக்கேட்டாக இருக்கிற இடம் கோயம்புத்தூர் விஜயமங்கலத்தில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பெங்களூர் எல்லா சைடும் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஷாப் பண்ணணும்னா, திருப்தியாக பண்ணணும், நம்மளை கூப்பிடுங்க. சூப்பராக பண்ணிடலாம். நல்லபடியாக உங்களுக்கு நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவோம். நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர் கீழே இருக்கும். இது போக நம்ம இன்ஸ்டா ஐடிஸ் இருக்குது. இன்ஸ்டா ஐடியில் போனீங்கன்னாலும் நம்ம வீடியோஸ் இருக்கும். யூடியூப்பில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. நம்ம வீடியோ 150 வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.